அண்மைச் செய்தி. ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு திமுகவின் நிலைப்பாடு அல்ல என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மாற்றுக் கட்சியிலிருந்து திமுக இணைவதற்காக வந்தவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும் பொழுது, இந்த தாவேக அரசு, விஜய் தலைமையிலான அரசு 6 மாத காலத்துக்கு அதனுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் இந்த அரசு 3 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்காது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான சூழலில் தான் விமர்சனங்கள் முன்வைப்பதாக அவர் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விமர்சனம் முன்வந்தது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், முதலமைச்சராக இருந்தவர், திமுகவினுடைய தலைவர் இவ்வாறு பேசியிருக்க கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அவர் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது எனவும், ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு என்பது எங்க திமுக நிலைப்பாடு அல்ல என மக்கள் தான் தற்பொழுது கலைத்திருப்பதாக விருதுநகர் வடக்கு மாவட்டத்துடைய திமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு எதிராக எந்த ஒரு விமர்சனங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என்பது 6 மாத காலத்திற்கான ஒரு காலக்கெடுவாக திமுக தலைவர் சொல்லியிருந்தார். ஆனால் அது குறித்தாக அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆட்சியை 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருந்தாலும் நிலைமை மிக மோசமாக போய் வரும் நிலையில் அவர் விமர்சனம் செய்தார். 6 மாதம் அல்ல, 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலைமையில் தான் ஆட்சி போய் கொண்டிருக்கிறது என்று திமுக தலைவர் பேசினார்கள். ஆனால் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொன்னதாக பிரித்து செய்திகள் பரப்பப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்தியாளர்கள் கேட்டபோது திமுக தலைவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்று பேசியுள்ளனர். ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் பேசவும் இல்லை, அது அவருடைய நிலைப்பாடும் இல்லை என்று தங்கம் தென்னரசு தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியதை குறிப்பிட்டு காட்டக்கூடிய அவர், ஆசை 60 நாள் என்பார்கள். ஆனால் தற்போது நடைபெறக்கூடிய விஜய் தலைமையிலான ஆளும் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் 1 வாரம் தான் அமைதியாக இருந்தார்கள். சமூக வலைதளங்கள் முழுக்கவே ஆளும் கட்சிக்கு எதிரான ஆவேசமான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.